ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்ஸோட கிளாசிஃபிகேஷனை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்ஸை 4 சப்கிளாஸாக டிவைட் பண்ணுறாங்க. அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4A. ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், ரெண்டாவது ஆன்டி மெட்டபலைட்ஸ், மூணாவது அசோல்ஸ், நாலாவது அலைலமைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். இதை ஃபர்தராக 3 சப்கிளாஸாக டிவைட் பண்ணிட்டுருக்காங்க. அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹெல்ப். H ஃபார் ஹெட்ரோசைக்ளிக் பென்சோஃபியூரான், E ஃபார் எக்கினோகேண்டீன்ஸ், P ஃபார் பாலியின்ஸ். ஹெட்ரோசைக்ளிக் பென்சோஃபியூரானுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிரிசியோஃபல்வின் அண்ட் எக்கினோகேண்டீன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கேப்சோஃபங்கின் அண்ட் மைக்காஃபங்கின். பாலியினுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆம்போடெரிசின் B அண்ட் நிஸ்டாட்டின். நெக்ஸ்ட்டு அசோல். அசோல்ஸில் வந்து 2 சப்கிளாஸ் இருக்குது. அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஐடி. I ஃபார் இமிடசோல், T ஃபார் ட்ரையசோல். இமிடசோலில் வந்து ஃபர்தராக 2 சப்கிளாஸ் இருக்குது, டாபிக்கல் அண்ட் சிஸ்டமிக். டாபிக்கலுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா கம். C ஃபார் கிளாட்ரிமசோல், O ஃபார் ஆக்சிகோனசோல், M ஃபார் மீக்கோனசோல், E ஃபார் ஈகோனசோல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சிஸ்டமிக் வந்து கீட்டோகோனசோல். நெக்ஸ்ட் ட்ரையசோலில் வர ட்ரக்ஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5. F ஃபார் ஃப்ளூகோனசோல், I ஃபார் இட்ராகோனசோல், V ஃபார் ஓரிகோனசோல். நெக்ஸ்ட் ஆன்டி மெட்டபலைட்ஸ், எக்ஸாம்பிள் ஃப்ளூக்சைட்டோசின். நெக்ஸ்ட் அலைலமைன், எக்ஸாம்பிள் டெர்பினாஃபைன்.